வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். நிஃப்டி சார்ட்டை பொறுத்தவரை என்ன சொல்லியிருந்தோன்னா, என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா 2 நாளாகவே மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக போகிறது வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி சப்போர்ட் பண்ணல, ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து 1.5% அப்பில் போயிட்டு அந்தமாரி பேட்டர்ன், அதாவது டெய்லி கேண்டில் அந்தமாதிரி செட்டப் இருந்துச்சு. அதனால் பெருசாக எதிர்பார்த்தேன். ஆனால் இது வரைக்குமே அந்த பெரிய மூமெண்ட்ஸ் நிஃப்டியில் நடக்கலை. ஆனால் நம்ம சப்போர்ட் கொடுத்துருந்தோம். 22,068ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம். அதுக்கு பிரேக் பண்ணால் மட்டும்தான் 22,024ங்கிற 2 சப்போர்ட். என்ன தான் மார்க்கெட் இறங்கினாலும் செல் அண்ட் ரைஸ் நேற்று சொல்லியிருந்தோம். ஆனால் நேற்று நம்ம கேப் அப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் நடக்கலை. ஆனால் நம்ம வந்து மார்க்கெட்டை பொறுத்தவரை செல் அண்ட் ரைஸ் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் அப் சைடு தான் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரைக்கும் ஒரு பையிங் 22,068லேருந்து ஒரு நல்ல பையிங் கிட்டத்தட்ட 22,208ங்கிற அந்த நம்மளுடைய இந்த லெவல்ஸ் கொடுத்து ஒரு சேனலில் வந்துடும். இந்த இடம் அந்த சேனலில் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. நாளைய பொறுத்தளவுக்கு என்ன மாதிரிங்கிறத பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிலையும் இதான் கொடுத்தோம். நம்ம 46,317ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து கீழே ஒரு சப்போர்ட்டுக்கு, ஆனால் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு 46,317 தான் சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து அப்சைட் பண்ணுச்சு. இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,612 இந்த ரேஞ்சு தொடும் அப்படின்னு பார்த்தோம். அதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் என்னோட எதிர்பார்ப்பு ஆக்சுவலாக இந்த ரேஞ்ச் வரைக்கும். இன்றைக்கி நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு பேருக்கு வாய்ப்பு வந்துருக்கும். சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி. ஓகே, பண்ணியாச்சு. இப்போ வந்து பழைய வால் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா அந்த 22,124 அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் போட்டு இப்போ ஸ்பின்னிங் டாப் மேலே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கோட டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு. ஆனால் என்னென்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி போயிடுச்சு, நம்ம நிஃப்டி போகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரடாக இருக்கா. அது எப்படி சொல்கிறதுனா, நிஃப்டி போனால் பேங்க் நிஃப்டி போக மாட்டேங்குது, பேங்க் நிஃப்டி போனால் நிஃப்டி போக மாட்டேங்குது. மார்க்கெட் அந்த மாதிரி தான் கொஞ்சம் நாளாகவே இருக்குது. இந்த முரண்பாடு என்னைக்கு சரியாதோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய புல்லிஸ் இருக்கும், மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று மேலே போனால் ஒன்று கீழே, ஒன்று கீழே போனால் ஒன்று மேலே, இதனால தான் சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே மார்க்கெட் இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் ஒரு சேனல் போடுறேன். இந்த சேனலை தொட்டு பிரேக் பண்ணிட்டுனா மார்க்கெட் பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும். இல்லைன்னா இந்த சேனலை தொட்டு நின்றுடும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு 22,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனல் அடுத்து சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். 15 மினிட்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த 22,300 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப்லேயே இல்லை இதை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து அடுத்தது புல்லிஸாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடம் தொடுறப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்காமல் இருக்காது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல் அண்ட் ரைஸ் என்னதான் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போக வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் பையிங் ஏரியானா இந்த ஏரியா, அதாவது 22,045 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் பை ஏரியா. இந்த இடத்துல மார்க்கெட் பை பண்ணுறது தான் வாய்ப்பு இருக்கும் அதிகபட்சம். இறங்கத்தின் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி ஒரு வேளை மார்க்கெட் இறங்கணும்னா ஒரு பெரிய ஃபால் கிட்டாரு 2%, 3% ஒரே நாளில் ஃபால் ஆனால் மட்டும் தான் அடுத்தது இறங்கத்தின் வாய்ப்பு இருக்கும் ஒழிஞ்சு. இனிமேல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு தான் இந்த இடம் தாண்ட வரைக்கும். அது 22,300 தாண்டிடுச்சுன்னா அடுத்தது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஷ்னு சொல்லலாம் ஈஸியாக. ஏன்னா இதில் 1 hour ட்ரெண்ட் ஒன்று இருக்குது. அந்த 1 ஹவரில் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் தான் இப்போ முட்டி இருக்குது. அதை கூட காட்டுறேன் பாருங்களேன். இப்போ 1 hour வச்சுருக்கேன். 1 ஹவர்லேருந்து ஒரு சேனல் இருக்குது. இப்படி வச்சோம்னா இந்த சேனலை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த சேனலை பிரேக் பண்ணாலும் இந்த 300ங்கிறது ஈஸியாக பிரேக் பண்ணி போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த சேனலை எடுத்துறேன், ஏன்னா நிறைய கலராகவே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். இதில் ஒன்று கிளியராக ஒன்று சொல்லிக்கிறப்பல இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த 22,045 மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு இல்லைன்னா இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். இறங்கினால் 22,124 மேலே போக வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஏரியாவில் என்ன தான் இறங்கினா மார்க்கெட் ஏற வாய்ப்பு இருக்கும். இந்த 300ங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. இந்த இடத்துல செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இதிலேருந்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். சாரி, இந்த ஏரியா பிரேக் பண்ண போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தடவை சொல்லியிருந்தோம், இந்த 2 ஸ்பின்னிங் டாப்பு ஒரு இது டோஜி, இதுக்கு மேலே மார்க்கெட் வெரி புல்லிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் போட்டிருக்காங்க. சரி ஓகே, அடுத்த நகரம் என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 46,892ங்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது இந்த ரேஞ்சில். சாரி, தப்பாக போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டேயில் போட்டிருக்கோம், அந்த ட்ரெண்ட் லைன் தொட்டால் மார்க்கெட் இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா 47,600 அப்படிங்கிறது. இந்த 600 பாயிண்ட் இன்னொரு 500 பாயிண்ட் தொட்டால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்பெல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. அதுபோல் நிஃப்டியிலே ஒரு இடம் இருக்குது. அதனால் இந்த இடம் வந்தால் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ஏரியா பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் லோவில் நம்ம ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிடுவோம். பார்த்திங்கன்னா 47,480 அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஏரியா பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது மேலே போக வாய்ப்பாக இருக்கும் இந்த டே கேண்டில் படி. சரி ஓகே, 15 மினிட்ஸில் வேறு சேனல் பேட்டர்ன் இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வச்சுருக்கேன். இப்போ 1 ஹவரில் பார்த்தோம்னா இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஏரியா, அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிடுவோம். 47,212 அப்படிங்கிறது வந்து டபுள்யூ பேட்டர்னில் இந்த டாப் வருது. இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த ரேஞ்சு ஒரு வேளை நாளைக்கு கேப் அப் இருந்து மார்க்கெட் வந்து இந்த இதுக்கு மேலே பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்து அடுத்து புல்லிஷாக வாய்ப்பு இருக்கும். அதனால் நாளைக்கு ஓப்பனை பொறுத்தா நாளைக்கு மார்க்கெட்டை பற்றி சொல்ல முடியும். ஒரு வேளை மார்க்கெட் வந்து மைல்டாக போய் மூவ் ஆனிச்சுன்னா இந்த செல்லிங் தான் வரும். ஒரு பெரிய பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேருந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இல்லைன்னா கூட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 46,180 ரேஞ்சில் கூட மார்க்கெட் இந்தமாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ இங்கேருந்து போகிற மார்க்கெட் வந்து இது போயிட்டு திருப்பி இப்படி வந்து கூட இந்த இடத்த பிரேக் பண்ணி கூட போகலாம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. சரி ஓகே, இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டைல் நம்ம பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குங்கிறத மட்டும் இந்த வீடியோ போட்டு சொல்லியிருக்கேன். மற்ற 15 மினிட்ஸ் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் நம்ம தனியாக சொல்கிறேன். ஓகே, 15 மினிட்ஸ் வச்சுருவோம். அது என்ன மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து ஒரு நாள் பிரேக் பண்ண முடியாமல் இருந்த இந்த ஏரியா ஃபஸ்ட்டு இதுதான் வந்து இப்போ நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு 46,712. இந்த இடம் திருப்பி மார்க்கெட் இறங்கினாலும் இங்கேருந்து பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த இடம் தொடறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாக்குள்ளே ஓப்பன் ஆகி திரும்பி தொட்டால் இங்கேருந்து பையிங் இருக்கும். ஒருவேளை இந்த ஏரியாக்குள்ளே போயிடுச்சுன்னா செல்லிங் அதிகம் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே பெரிய பையிங்னு பார்த்தீங்கன்னா இது தாண்டினா மட்டும்தான் மேலே நமக்கு. அதேபோல் இந்த ரேஞ்சில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனுக்குள்ளே இந்த ஒரு ஜோனாக கூட நம்ம சொல்லலாம். இந்த ஏரியாவில் அதாவது 47,480 டு 500 டு 700 47,500 டு 700 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே இப்போ வாய்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு, அதனால் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுங்கிறது கிளியராக சொல்ல முடியாது. ஆனால் இந்த இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இதான் நடக்க வாய்ப்பு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.